ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு ஃபைனலி வந்து மதனப்பள்ளிக்கு வந்தாச்சு. மதனப்பள்ளிக்கு முன்னாடி ஒரு பிளேஸ் இருக்குது, அதுக்கு பேர் நிமனப்பள்ளி. ஸோ யூடியூப்பில் எல்லாருமே மதனப்பள்ளி டேம்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங்கு. இது பேர் வந்துட்டு நிமனப்பள்ளியில் இருக்கிற பகுதா டேம். இந்த டேம்க்கு நீங்கள் ரீச் ஆகணும்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளார போகணும். போகிற வழி ஃபுல்லாக வந்துட்டு டொமேட்டோ ஃபார்மிங் பண்ணியிருந்தாங்க எல்லா இடத்துலையும். மழை இல்லை. ஸோ இது ஆஃப் சீசன் பீரியடுன்றதுனால கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருந்தது. பட் ஆனால் வந்துட்டு பார்க்கறதுக்கு பிளேஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மதனப்பள்ளி ஆக்சுவலி ஒரு சின்ன டவுன்ஷிப். ஸோ இதில் வந்து பெரிய ஃபார்மிங்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ மார்க்கெட் தான். ஸோ இங்கே வந்தோம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து எம்ஜி கிராண்ட் அப்படின்ற ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஃபுட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஸோ நாங்கள் டேம் பார்த்துட்டு லன்ச் டைம் அப்போ தான் வந்துட்டு இந்த எம்ஜி கிராண்டில் போய் ஃபுட் சாப்பிட்டோம். லன்ச் எக்ஸலண்ட்டு. ஸோ இங்கே வரவங்க வந்து இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் மேக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் தென் நாங்கள் நைட் ஸ்டே வந்துட்டு இங்கே மதனப்பள்ளியில் தான் இருந்தோம். இந்த டேம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போயிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இங்கே ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஸோ அது பேர் வந்து கோங்குரா ரெஸ்டாரண்ட். இங்கே தான் வந்துட்டு நாங்கள் வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ இங்கே பேசுகிறவங்க எல்லாமே மேக்ஸ் வந்துட்டு இங்கே இங்கிலீஷோ ஹிந்தியோ கம்யூனிகேஷனுக்கு சுத்தமாக கிடையாது. இங்கே நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னா கண்டிப்பாக தெலுங்கில் தான் பேசி ஆகணும். ஸோ கம்யூனிகேஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நாங்கள் இது ஆஃப் சீசனில் வந்ததால் டேமில் வந்து வாட்டர் இல்லை. ஸோ சீசன் அப்போ வரும்போது இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா தண்ணி ஃபுல்லாகவே ஃப்ளட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நாங்கள் ஆஃப் சீசன்றதுனால தான் ட்ரையாக இருந்தது. நீங்கள் வரும்போது மேக்ஸிமம் வந்து அக்டோபர் டு ஃபெப்ரவரி அந்த மந்தில் நீங்கள் வந்தீங்கன்னா நிஜமாகவே இங்கே என்ஜாய் பண்ணலாம். டேம் மட்டும் இல்லை, இந்த டவுன்ஷிப் ரொம்ப ஸ்மால் அண்ட் ரொம்ப அமைதியான பீப்புள். அண்ட் டொமேட்டோ கார்டனில் வந்து நாங்கள் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ கார்டனில் நின்று ஃபோட்டோ எடுக்கும் போதே வந்துட்டு டொமேட்டோஸ்லாம் கீழே விழுந்தது. சரி கொஞ்சம் டொமேட்டோஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்க ஆரம்பித்தோம். அப்போ எடுக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு அவங்க ஃபார்ம்ன்றதுனால அவர் எல்லா டொமேட்டோஸையும் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக எங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாரு. அண்ட் இங்கே எல்லாருமே ரொம்ப அன்பாக இருக்காங்க. எல்லாருமே அண்ணா அண்ணா அப்படி தான் பேசுகிறாங்க. நான் கூட டொமேட்டோ வந்துட்டு தெலுங்கில் கேட்டேன், நான் வந்து கேஷ் கொடுத்துறேன்னா எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க, இது எல்லாமே உங்களுக்கு தான் சொல்லிட்டு ரொம்ப அஃபெக்ஷனேட்டான ரொம்ப அன்பான பீப்புள் இருக்காங்க மதனப்பள்ளியில். ஸோ லாங்குவேஜ் தெரியலையேன்ற டிஃப்ரென்ஸ் தானே தவிர பட் அதர்வைஸ் பீப்புள் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டூ குட். இங்கே பாருங்கள் டேம் வாட்டரே இல்லை, கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ ஆஃப் சீசனில் வராதீங்க. ஃப்ரம் அக்டோபர் டு ஃபெப்ரவரி இந்த டேம் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகி வாட்டரை வந்து ஜனங்களுக்காக மினிமமாக திறந்து விடுவாங்க. அதில் எல்லாருமே வந்து இங்கே குளிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ நீங்களும் எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்துட்டு ஹார்ஸ்லே ஹில்ஸுக்கு முன்னாடி இருக்குது. நாங்கள் மெயினாக வந்துட்டு ஹார்ஸ்லே ஹில்ஸ் பார்க்கறதுக்காக தான் வந்தோம். ஸோ இங்கே டேம் இருக்குன்றதுனால நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி மதனப்பள்ளியில் இருக்க ஆக்சுவலி மதனப்பள்ளியில் நிமனப்பள்ளியில் இருக்க பகுதா டேமை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ பார்த்துட்டோம். அண்ட் தென் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஹார்ஸ்லே ஹில்ஸ்க்கு போகிறோம். ஸோ எல்லாருமே ஹார்ஸ்லே பற்றி பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. இங்கே மதனப்பள்ளியிலே கேட்டிருந்தோம் ரிவ்யூ எப்படின்னு சொல்லிட்டு. நிறைய சினிமா ஆக்டர்ஸ், பெரிய பெரிய விஐபிஸு, ஆந்திர பிரதேஷில் இருக்கிற